இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. உன் தலையெழுத்தையே நான் வேற மாதிரி மாத்திருவேன். பிரக்யாவிற்கு அமைதியாக கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. அங்க போய் எந்த டிராமாவும் போடாத. உன் புருஷன் சத்யன் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கற வரைக்கும் உன்னால ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உன்னால உன் அம்மாவோட முகத்தை மறுபடியும் பார்க்கவே முடியாது. பிரக்யா தன் தந்தையின் பேச்சையும் கேட்டாள். தன் சகோதரிக்கும் தந்தைக்கும் பிறகு இப்போது சித்தியின் முறை தொடங்கியது. பாருமா, அங்க போனதும் எங்களை மறந்துடாத. மாமியார் வீட்ல என்ன கிடைச்சாலும் சரி, அத உடனே எங்களுக்கு அனுப்பிட. இல்லனா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னடா தங்கம்? திருமணத்திற்கு பிறகு பிரக்யா தனது கணவன் சத்யனின் இருண்ட அறைக்கு சென்றாள். ஒரு சிவப்பு கதிரின் ஒளியில் சத்யன் படுக்கையில் படுத்திருந்தான். அவன் முகத்தை பார்த்து பிரக்யா அதிர்ச்சி அடைந்தாள். அது மிகவும் அழகான முகம். மக்கள் சொன்னதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. பின்னர் அவன் பிரக்யாவுக்கு சில டாக்குமெண்ட்களை கொடுத்தான். அதை பார்த்து பிரக்யா திகைத்தாள். நீங்க ஆமா, இதுதான் என்னோட நிஜ முகம். என்னால என் காலிலேயே நிக்க முடியும். இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. இது என்ன? நம்ம மேரேஜ் கான்ட்ராக்ட். 100 நாளுக்கு மட்டும். கான்ட்ராக்டா? கல்யாணத்துக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, கான்ட்ராக்ட் தான். இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆக வேணாம். ஏன்னா உனக்கும் தெரியும், நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நானும் உன்னை லவ் பண்ணி பண்ணல. சோ நீ சைன் போடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் கவலைப்படாத, இந்த கான்ட்ராக்ட் முடிச்சதுமே நீ உன் வாழ்நாள் முழுக்க ராஜ வாழ்க்கை வாழற அளவுக்கு நான் உனக்கு செட்டில் பண்ணிடுவேன். ஏன் இத பண்றீங்க? உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அப்புறம் என்னை பத்தி மக்கள் சொன்னது கரெக்ட் தான். புரியாத ஒருத்தர் கூட இருந்தா இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். Just sign this. நீங்க இந்த பயமுறுத்த பாக்குறீங்களா? எனக்கு எந்த பயமும் இல்ல. இந்த பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போடுறேன். ஆனா அது பயத்தினால இல்ல, என்னோட சொந்த விருப்பத்தினால. அப்புறம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா சூழ்நிலை காரணமா நான் சரி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பணமும் தேவையில்ல. நான் என் சம்பாத்தியத்திலேயே வாழ முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. அடுத்த நாள் காலையில் சில சடங்குகளுக்காக பிரக்யாவை அவளது பிறந்த வீட்டிற்கு மாமியார் தேவகி அனுப்பி வைத்தார். மறுபுறம் பிரக்யாவின் சகோதரி மீரா. ஹலோ ராகவ், உன்னோட பிரக்யா வரா. தனியாத்தா சில சடங்குகள் செய்ய. இது உனக்கு நல்ல சான்ஸ். பிரக்யா பெற்றோர் வீட்டிற்கு வந்து தனது ரூமுக்கு சென்றாள். ராகவ் திடீரென்று அவள் அறைக்குள் நுழைந்ததும் அவள் காலடியில் இருந்த நிலைமை அதிர்ந்தது. ராகவ், நீயா? ராகவின் தலையில் பின்னால் இருந்து யாரோ பலமாக தாக்கினர். அது வேறு யாரும் அல்ல, சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த சத்யன் தான். சத்யன் பிரக்யாவை ராகவிடமிருந்து காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தான். ஆனால் அவள் சத்யன் படுக்கையறைக்குள் நுழைய முயன்ற போது சத்யனின் விசுவாசமான வேலைக்காரன் கார்த்திக், நீங்க உள்ள போக முடியாது. மாஸ்டரோட ஆர்டர். நீங்க அவரோட பெட்ரூம்குள்ள எப்பவுமே போக கூடாது. இதை கேட்டதும் பிரக்யாவின் கோபம் உச்சத்திற்கு சென்றது. அதனால் அவளால் தன்னை அடக்க முடியவில்லை. கடுமையான குரலில் கூறினாள், நான் போகல. எனக்கு இவ்வளவு திமிர் பிடிச்ச ஆணவம் பிடிச்ச ஆளோட ஒரே ரூம்ல தங்கறதுக்கு ஆசை இல்ல. அப்புறம் நான் எந்த ரூம்ல தங்க போறேன்? இல்லனா எனக்கு ரூமே இல்லையா? அதற்கு பிறகு கார்த்திக் பிரக்யாவை ஒரு பெரிய பெட்ரூமிற்கு அழைத்துச் சென்றான். அது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரக்யாவின் பொருட்கள் அனைத்தும் அதே அறையில் வைக்கப்பட்டிருந்தன. கார்த்திக் அங்கிருந்து சென்றான். பிரக்யா சோர்வாக இருந்தாள். அதனால் குளிக்க முடிவு செய்தாள். பிரக்யா டின்னர் சாப்பிட வந்தபோது சத்யன் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடித்திருந்தான். சற்று நேரத்திற்கு பிறகு அவன் டின்னர் டேபிளில் இருந்து எழுந்தான். அப்போது பிரக்யாவின் செல்போன் ஒலித்தது. ஹலோ, நாளைக்கு லஞ்ச் ஏன் செலவுல? என்ன ஸ்பெஷல்? ஐயோ, என் ஊர்ல இருந்த நிலம் வித்துருச்சு, நிறைய பணம் கிடைச்சது. நீ என் நல்ல ஃப்ரெண்ட்ல, அதான் உன் கூட லஞ்ச் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஓகே, நான் வரேன். அப்புறம் விஜயையும் கூப்பிடு. நீ என்ன பைத்தியமா? நான் பைத்தியம் இல்ல, நீதான் பைத்தியம். அவன் உன்னை எவ்வளவு நாளா எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியாதா உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும். அப்புறம் இந்த கல்யாணம் உனக்கு கட்டாயப்படுத்தி நடந்ததுன்னு தெரியும். மீராவுக்கு தானே ப்ரொபோசல் வந்தது. பாரு, நீ விஜய கூப்பிட்டுக்கோ, ஆனா நான் வர மாட்டேன். நீங்க 2 பேரும் லஞ்ச் சாப்பிடுங்க, சரியா? ஐயோ, கோச்சிட்டியா? சரி, ஓகே. விஜய் வேணாம். நீயும் நானும் மட்டும் நாளைக்கு 1 மணிக்கு ரெயின் ட்ரீ ஹோட்டல்ல சந்திப்போம். ஓகே, சரி. அடுத்த நாள் சரியாக 1 மணிக்கு பிரக்யா ரெயின்ட்ரீ ஹோட்டலை அடைந்தாள். பூஜா பிரக்யாவை அவள் ரிசர்வ் செய்திருந்த டேபிளுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே ஒரு காதல் ஜோடி பொது இடத்தில் அமர்ந்து ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தனர். அதனால் பிரக்யா அவர்களை தடுத்து கூறினாள். உங்க ரொமான்ஸ் முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த டேபிள காலி பண்ணுங்க. நாங்க இதை ஏற்கனவே புக் பண்ணிருக்கோம். இதை கேட்டதும் அந்த காதல் ஜோடி விலகி அமர்ந்தனர். ஆனால் பிரக்யாவின் பார்வை அவர்களின் முகங்கள் மீது பட்டதும் அவள் காலடியில் இருந்த நிலைமை அதிர்ந்தது போல இருந்தது. அவள் அதிர்ச்சியுடன் சொன்னாள், உதய், ரம்யா, நீங்களா? ஆமா, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நாங்க இங்க வாரம் வருவோம். பை தி வே, நீ இங்க என்ன பண்ற? இந்த இடத்துக்கு வர்ற அளவுக்கு உனக்கு ஸ்டேட்டஸ் இல்லையே. ரேஷ்மா பிரக்யாவின் உறவுக்கார பெண். அதே சமயம் உதய் பிரக்யாவின் எக்ஸ் லவர். அவர்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் கூட நடக்கவிருந்தது. ஆனால் நிச்சயதார்த்தத்திற்கு 1 நாள் முன்பு உதய் ரம்யாவுடன் ரொமான்ஸ் செய்வதை பார்த்தாள். அதன் பிறகு அவர்களின் நிச்சயதார்த்தம் முறிந்துவிட்டது. அன்று முதல் உதயும் ரம்யாவும் காதலர்களாக வலம் வந்தனர். ஒருத்தன் தன்னோட ஸ்டேட்டஸ பத்தி தான் யோசிக்கணும், அடுத்தவங்க ஸ்டேட்டஸ பத்தி இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் முடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. தட் இஸ் அவர் டேபிள். நாங்க ரிசர்வ் பண்ணிருக்கோம். மேனேஜர் ராஜேஷ் உதய் மற்றும் ரம்யாவின் டேபிளை காலி செய்யும்படி கேட்டபோது உதய் கோபத்துடன் கூறினான், என்ன இங்க இருந்து எழுந்திருச்சு போக சொல்றியா? நீ என்ன மறந்துட்டியா? நான் இங்க மாசத்துக்கு 10 தடவைக்கு மேல வருவேன். லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவேன். உனக்கு நான் இங்க வர்றதை நிறுத்தணும்னு நினைக்கிறியா? ஒரு பெரிய கஸ்டமரை இழக்க மேனேஜருக்கு விருப்பம் இல்லை. அதனால், மேம் ப்ளீஸ் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு இன்னும் நல்ல டேபிள் தரேன். நாங்க இந்த டேபிள் தான் புக் பண்ணோம், இங்க தான் உட்காருவோம். நீங்க உண்மைக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனா எங்களை போக சொல்றீங்க. இந்த டேபிள் எங்களுக்காக ரிசர்வ் ஆயிருக்கு, அவங்களுக்கு வேற டேபிள் கொடுங்க. நீங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும். செக்யூரிட்டி! ஆனால் செக்யூரிட்டி பிரக்யா மற்றும் பூஜாவை தொடுவதற்கு முன்பே ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. இங்க என்ன நடக்குது? பிரக்யா திரும்பி பார்த்தாள். அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனென்றால் இந்த குரல் வேறு யாருடையதும் இல்லை, சத்யனின் குரல்தான். அவன் அருகில் பிரக்யாவின் சகோதரி மீரா நின்றிருந்தாள். சத்யன் மேனேஜரை அழைத்தான். அவன் சத்யனை கண்டதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது மீரா ஏதோ சொல்ல, அதை கேட்டதும் சத்யனின் காதுகளில் ஒரு பலமான சலசலப்பு ஏற்பட்டது. சஞ்சீவ், இதுல ரம்யாவோட தப்பு என்ன இருக்கு? பிரக்யாவும் ரம்யாவும் என் அக்கா தங்கச்சி தான். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து செட் ஆக மாட்டாங்க. மீரா சத்யனுக்கு பதிலாக சஞ்சீவ் என்று சொன்னதை கேட்டு பிரக்யா மேலும் அதிர்ச்சி அடைந்தாள். பின்னர் சத்யன் அங்கு நின்றிருந்த ஒரு வெயிட்டரிடம் கூறினான், இன்னிலிருந்து நீதான் இங்க புது மேனேஜர். இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான். இதற்கு பிறகு சத்யன் மீராவுடன் VIP பகுதிக்கு சென்றான். அதே நேரத்தில் பூஜா மற்றும் பிரக்யா ரம்யாவும் உதயும் காலி செய்த டேபிளில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். ஆனால் ரம்யாவும் உதயும் அங்கிருந்து கிளம்பவில்லை. அதற்குள் பலமான ஒரு குத்து அவன் மேல் விழுந்தது. அதில் அவனுடைய 2 பற்கள் உடைந்து அவன் தரையில் விழுந்தான். சத்யன் தான் அவனை அடித்திருந்தான். மேலும் அவனை அடிக்க முயன்றான். ஆனால் பிரக்யா அவனை தடுத்தாள். பிரக்யா சத்யன் கையை பிடித்தாள். சத்யன் திகைத்து போனான். அதே சமயம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உதய் புயல் போல அங்கிருந்து ஓடிவிட்டான். உனக்கு எவ்ளோ தைரியம்? உன் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் கூட இதெல்லாம் செய்ய உனக்கு வெக்கமா இல்லையா? ஆமா, இதுக்கப்புறம் சஞ்சீவ் பக்கத்துல உன்னை பார்த்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உன் புருஷனுக்கு அனுப்புவேன். புரிஞ்சுதா? சஞ்சீவ், இதை கண்ட மீரா கோபம், பொறாமை மற்றும் பயத்தால் நிறைந்தாள். ஏனென்றால் சத்யன் பிரக்யாவின் இந்த நடவடிக்கைக்கு ஆட்சேபிக்கவில்லை. மீரா தனக்குத்தானே கூறினாள், சஞ்சீவ் இந்த பிரக்யா விரிச்ச வலையில விழுந்துட்டாரா? இல்ல, இத நான் நடக்க விடவே மாட்டேன். நான் என்ன நடந்தாலும் சரி, இத மட்டும் நான் நடக்க விடவே மாட்டேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு வசதியான ஆளையே நான் இழக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் அந்த ரூம்ல இருந்தது நான் இல்ல, பிரக்யா தானே. அவளே சஞ்சீவ் கிட்ட போட்டு கொடுத்துடுவா. சஞ்சீவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவர் எனக்கு சாவை விட மோசமான தண்டனையை கொடுப்பான். ஏன்னா நானே தானே அவர்கிட்ட சொன்னேன், அன்னைக்கு இம்பீரியல் ஹோட்டல்ல நான் தான் இருந்தேன்னு.
சஞ்சீவுக்கு இது தெரியக்கூடாது என்று மீரா நினைத்தாள். அடுத்த நாள் சத்யனும் பிரக்யாவும் கிளம்பிய பிறகு அவள் அந்த அறைக்கு வந்தாள் என்றும் அங்கேதான் ராஜ்வீரின் மோதிரத்தை கண்டெடுத்தாள் என்றும் சொல்லலாம். அவ்வளவு விலையுயர்ந்த மோதிரத்தை அவள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அடுத்த நாளே அதை விற்க மார்க்கெட்டிற்கு சென்றாள். இந்த மோதிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ரொம்ப எனக்கு தெரியும். இது என் பிரின்ஸ் எதுக்கு கொடுத்தது. அதாவது என் லவ்வர் வேணும்னா இத வித்துக்கொன்னு என்கிட்ட சொன்னா. இதுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அது உன் வாழ்க்கையை மாத்திடும்னு சொன்னா. இப்ப சொல்லுங்க, இந்த மோதிரத்துக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இதை மீரா மிகவும் சாதாரணமாக சொன்னாள். ஒருவேளை நகைக்கடைக்காரர் அவள் மோதிரத்தை திருடவில்லை என்று நம்புவார் என்று நினைத்தாள். ஆனால் நகைக்கடைக்காரர் அவள் உண்மை பேசுகிறாள் என்று ஒரு கணமும் நம்ப தயாராக இல்லை. அவள் இப்போது நகைக்கடைக்காரர் அவளை ஒரு திருடி என்று நினைத்து போலீஸை அழைத்து விடுவார் என்று பயப்படத் தொடங்கினாள். அதனால் அவள் ஒரு அசைவில் நகைக்கடைக்காரரிடமிருந்து மோதிரத்தை திருப்பி பிடுங்கிக் கொண்டு சொன்னாள், சரி விடுங்க, உங்க கடையில இந்த மோதிரத்தை வாங்க போதுமான பணம் இருக்குன்னு எனக்கு தோணல. நான் வேற கடையில கேக்குறேன். தேங்க்ஸ். இதற்கு பிறகு மீரா அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் அவளுடைய காலடிகள் இப்போது மிக வேகமாக நகர்ந்தன. அவள் விரைவில் தன் வீட்டை அடைய விரும்பினாள். ஏனென்றால் நகை கடைக்காரர் நிச்சயம் போலீஸை அழைத்திருப்பார் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவள் ஆட்டோ அல்லது டாக்ஸியை எடுப்பதற்கு முன்பே ஒரு பெரிய லக்ஸுரி கார் அவளுடைய வழியை தடுத்தது. அதிலிருந்து அடுத்த கணமே ஒரு விலையுயர்ந்த சூட் அணிந்த பெண் இறங்கினாள். ஹலோ மிஸ், என் பேரு ஆஷா. நீங்க இப்ப விக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அந்த மோதிரம் அது எங்க கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? இதை கேட்டதும் மீராவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் இப்போது புரிந்து கொண்டாள், இந்த மோதிரம் அவளை ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்க வைத்தது என்று. அதனால் அவள் மோதிரத்தை எடுத்து ஆஷாவை நோக்கி நீட்டி கெஞ்ச ஆரம்பித்தாள். பாருங்க, நான் உண்மைதான் சொல்றேன். நான் மோதிரத்தை திருடல. அன்னைக்கு ஹோட்டல் இம்பீரியல் ரூம்ல தான் எனக்கு மோதிரம் கிடைச்சது. நீங்க மோதிரத்தை வச்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு என் உயிரை காப்பாத்துங்க. மீரா உண்மையில் அந்த மோதிரத்தை திருடவில்லையா? அந்த இரவு ஹோட்டல் இம்பீரியலில் என்ன நடந்தது? பிரக்யா எப்படி ஹோட்டல் அறைக்குள் வந்தாள்? அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன? வா, உட்காரு. பிரக்யாவுக்கு தன் தாயை சந்திக்கும் வரை ரகுராமை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்தது. அதனால் அவள் எந்த விவாதமும் இல்லாமல் உள்ளே அமர்ந்தாள். ரகுராம் சாம்பல் நிறைந்த கலசத்தை பிரக்யாவுக்கு காட்டினான். அதை பார்த்ததும் பிரக்யா அதிர்ச்சி அடைந்தாள். நீ என் பேச்ச கேட்கலனா இந்த சாம்பலும் அம்மாவோட சாம்பலாவும் இருக்கலாம். பிரக்யாவை பயமுறுத்தி தன் வேலையை செய்ய வைக்க இவ்வளவு சொன்னது போதும் என்று ரகுராம் அறிந்திருந்தான். உங்க வார்த்தை கேட்டு நான் தான் கல்யாணம் பண்ண. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உன் புருஷன்கிட்ட போய் சொல்ல. உன்னை அட்டாக் பண்ண ரவுடிகளை கண்டுபிடிக்க அவன் கொடுத்த 24 மணி நேரத்துல என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இப்ப 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. போய் அவங்கிட்ட இந்த விஷயத்தை இதோட நிறுத்த சொல்லு. அப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகல, நீ நல்லதானே இருக்க. உன் அம்மா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா நான் சொல்றத நீ செய்யணும். பிரக்யாவுக்கு தன் தாயை எந்த காரணம் கொண்டும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகில் அவளுக்கு ஒரே துணை அவள் மட்டும்தான். அதனால் பிரக்யாவுக்கு ரகுராமின் பேச்சை கேட்பதை தவிர வேறு வழியில்லை. கவலைப்பட்ட பிரக்யா நேராக வீட்டிற்கு சென்றாள். ஏனென்றால் அவள் விரைவில் சத்யனை தொடர்பு கொள்ள விரும்பினாள். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு அவள் வேலைக்காரர்களிடமிருந்து சத்யன் இன்னும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டாள். பிரக்யாவுக்கு தன் திருமணம் முடிந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவளிடம் சத்யனின் நம்பர் கூட இல்லை என்று உணர்ந்தாள். பிரக்யா வீட்டில் உள்ள வேலைக்காரர்களிடமிருந்து நம்பரை பெற முயன்றாள். ஆனால் எந்த வேலைக்காரர்களிடமும் சத்யனின் நம்பர் இல்லை. பிரக்யாவுக்கு கார்த்திக் சத்யனின் மிகவும் விசுவாசமான வேலைக்காரன் என்று ஞாபகம் வந்தது. அவனிடம் நிச்சயம் அவன் நம்பர் இருக்கும். ஆனால் கார்த்திக் பற்றி விசாரித்த போது பிரக்யாவுக்கு அவனும் ஏதோ வேலைக்காக வெளியே சென்றிருக்கிறான் என்று தெரிந்தது. அவளுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அதனால் தன் சகோதரி மீராவை அழைத்தாள். மீரா, சஞ்சீவ் உங்க கூட இருக்காரா? என்ன இத கேட்க வெக்கமா இல்லையா உனக்கு? இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு மறுபடியும் சஞ்சீவ கூப்பிடுறியா? வெக்கம் கெட்டவளே. இப்படி பேசுவதை கேட்டு சஞ்சீவ் மீராவின் கையிலிருந்து மொபைலை வாங்கிக் கொண்டான். மீரா, எனக்கு தெரிஞ்சுக்கணும். பிரக்யா தொலைபேசியில் சஞ்சீவின், அதாவது தன் கணவன் சத்யனின் குரலை கேட்டதும் அவள் 2 வினாடிகள் ஸ்தம்பித்து போனாள். என்ன வேணும் உனக்கு? பிரக்யா சத்யனின் குரலை தொலைபேசியில் முதல் முறையாக கேட்டாள். இந்த குரல் அவளுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. சஞ்சீவ், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்ப பிஸியா இருக்கேன்.
சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் பேசுறேன். சத்யனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரக்யா எந்த விவாதமும் இல்லாமல் போனை வைத்தாள். அவள் சத்யனை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். நீண்ட நேரம் யோசித்த பிறகு அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் சத்யனுக்கு பிடித்தமான உணவை சமைக்க கூடாது? ஒருவேளை இதனால் அவன் மகிழ்ந்து தன் கோரிக்கைக்கு சம்மதிப்பான். சத்யன் வருவதற்கு முன்பே பிரக்யா உணவை சமைத்து டைனிங் டேபிளில் அழகாக அடுக்கி வைத்தாள். சத்யன் வீட்டிற்கு வந்தவுடன் உணவின் மனம் அவனை ஈர்த்தது. மேஜையில் அவனுக்கு பிடித்த உணவுகள் பல இருப்பதை அவன் கண்டான். தன் வேலைக்காரர்களிடம் கேட்டான், இந்த ஃபுட்டெல்லாம் சமைச்சது யாரு? அனைத்து வேலைக்காரர்களும் பிரக்யாவை நோக்கி தங்கள் கைகளை நீட்டி காட்டினர். சத்யன் விரைவாக ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான். அவன் உணவருந்து அமர்ந்து உணவை அவளுடன் உண்ணத் தொடங்கினான். நீண்ட காலத்திற்கு பிறகு வீட்டு சாப்பாட்டை உண்பது போன்ற ஒரு உணர்வு சத்யனுக்கு ஏற்பட்டது. அவனுக்கு அது பிடித்திருந்தது. ஆனால் அதே சமயம் பிரக்யாவின் போன் கால் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம்? என் கூட பேசணும்னு உன் தங்கச்சி போனுக்கு கால் பண்ணின? என்ன அட்டாக் பண்ணவங்களை கண்டுபிடிச்சு என் அப்பா கிட்ட சொல்லிருந்தீங்க. தயவு செஞ்சு அந்த விஷயத்த இட்டோட விட்டுடுங்க. எப்படியும் நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன். சோ என்னோட அப்பா கஷ்டத்தை இந்த விஷயத்துக்காக அதிகப்படுத்த வேண்டாம். அந்த 24 மணி நேரம் இப்ப முடிஞ்சிடுச்சு. என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. கார்த்திக் ஏற்கனவே ரகுராம பிடிக்க கிளம்பி போயிட்டான். அப்புறம் நீ இன்னைக்கு எனக்கு டின்னர் பண்ணதுனால நான் என் முடிவை மாத்திக்கவே நினைக்காத. என் முடிவு மாறாது. சத்யனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரக்யா எவ்வளவு முயற்சி செய்தாலும் சத்யன் தன் பேச்சை கேட்க மாட்டான் என்று புரிந்து கொண்டாள். அம்மா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் உங்களை சேஃபா வச்சுக்க முடியல. ஒரு நாள் இப்படி சாப்பாடு பண்ணா மட்டும் பத்தாது. அடுத்த 30 நாளும் இப்படி டின்னர் பண்ணி கொடுத்தா அப்புறம் ஒருவேளை நான் உன் பேச்சை கேட்கலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு 30 நாள் இல்ல, 2 மாசம் 4 மாசம் ஏன் என் வாழ்க்கை பூரா சமைச்சு கொடுக்க ரெடியா இருக்கேன். பிரக்யா இதை சொன்னதும் பேசுவதை நிறுத்தினாள். இந்த திருமணம் ஒரு 100 நாள் ஒப்பந்தம் என்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. பிரக்யா பேசி முடித்ததும் சத்யன் கார்த்திக்கை அழைத்து ரகுராமை எதுவும் செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டான். பின்னர் போனை வைத்தான். சத்யன் தன் பேச்சை கேட்டதும் ரகுராம் தன் அம்மாவை எதுவும் செய்ய மாட்டான் என்று பிரக்யா மகிழ்ந்தாள். சத்யன் மீதான பிரக்யாவின் கவர்ச்சி கோபமாக மாறியது. ஹலோ, எத்தனை தடவை சொல்லிருக்க இப்படி கால் பண்ணாதானே? சஞ்சீவ், உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு வந்து என்ன பாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போ. நாங்க வந்து என்ன ஆக போகுது? மீரா சஞ்சீவ் அவ்வளவு எளிதாக சம்மதிக்க மாட்டான் என்று அறிந்திருந்தாள். அன்னைக்கு என் உயிரையே பணையம் வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினதுல இருந்து எனக்கு உடம்புக்கு முடியல, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என் நிலைமைய பாருங்க. மீரா சொன்னதை கேட்டு சத்யன் அவள் கோரிக்கைக்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அந்த இரவு மீரா தன் உயிரை காப்பாற்றினாள் என்று அவன் இன்னும் நம்பினான். சத்யன் மீராவை சந்திக்க தயாரானான். மீராவை எங்கு சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது மீரா அவனை ஸ்டார்லைட் ஹோட்டலில் உள்ள அறை எண் 501க்கு வர சொன்னாள். ஹலோ டாக்டர் விஜய். பிரக்யா, நாம சீக்கிரமா ஸ்டார்லைட் ஹோட்டல் போகணும். நம்ம ரெகுலர் பேஷண்ட் சந்தானம் அங்க இருக்காரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நீங்க மட்டும்தான் அவருக்கு அக்குபஞ்சர் இன்ஜெக்ஷன் போட முடியும். சோ நீங்க என் கூட வரணும். ஓகே டாக்டர் விஜய், நானும் வரேன். பிரக்யா தன் வேலையில் மிகவும் தீவிரமாக இருந்தாள். ஏனென்றால் யாருக்கும் கடன் பட்டிருக்க அவளுக்கு பிடிக்காது. இந்த வேலை அவளுக்கு வருமான ஆதாரமாக இருந்தது. தன் கணவன் சஞ்சீவும் மீராவும் ஹோட்டலில் சந்திக்கப் போகிறார்கள் என்று பிரக்யாவுக்கு தெரியாது. பிரக்யா விஜயுடன் நோயாளியின் அறை எண்ணை கேட்டாள். விஜய் அவன் 502 தங்கியிருப்பதாக கூறினான். இருவரும் நேராக பேஷண்ட் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். தன் வேலையில் எக்ஸ்பர்ட்டான பிரக்யா பேஷண்டை நன்கு கவனித்துக் கொண்டாள். ஊசி போட்டதும் பேஷண்டின் நிலை சற்று மேம்பட்டது. இந்த ஆள் கூட மிட் நைட்ல நீங்க என்ன பண்ற? இல்ல சார். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாரும் ஒரே நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வர்றதில்ல. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அதை செய்ய கண்டிப்பா நான் இங்க வரல. பல எண்ணங்கள் பிரக்யாவின் மனதில் ஓடின. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் என் கூட உட்காந்து சாப்பிட்டான். இப்ப என் தங்கச்சியை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான்.
அவளுக்கு வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது. சத்யனிடம் விளக்கம் கேட்க தனக்கு உரிமை இல்லை என்று தெரிந்திருந்தாலும் அங்கு நின்றிருந்த விஜயும் மீராவும் திகைத்து போயினர். சஞ்சீவ் ஏன் பிரக்யா மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருந்தான் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சஞ்சீவுக்கு மீரா பற்றிய உண்மைகள் தெரிய வருமா? பிரக்யா தான் தன்னை காப்பாற்றினாள் என்ற உண்மை தெரிந்தால் சஞ்சீவ் என்ன செய்வான்? பிரக்யா தனது தாயை காப்பாற்றி விடுவாளா? அடுத்த எபிசோடை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள். மேலும் அனைத்து எபிசோடுகளையும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து மேகமோ அவள் தொடரை கேட்டு மகிழுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.